வணக்கம் ஆன்லைன் செஃப் நேர்களே, இன்னைக்கு நம்ம சேனலில் சுட சுட சுவையான நண்டு ரசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு இடையில் ஒரு சில சமையல் குறிப்புகள் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் என்னுடைய புதிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்டு ரசம் செய்கிறதுக்கு நண்டோட கால் ஒரு 5 நண்டு காலும் ஒரு நண்டும் நான் எடுத்திருக்கேன். இந்த நண்டை இந்த மாதிரி நல்லா நச்சு எடுத்துக்கங்க. அப்போ தான் இதில் இருக்கிற சாறு எல்லாம் நல்லா ரசத்தில் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா நச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம நச்சு வச்சுருந்த நண்டை இதில் சேர்த்துக்கங்க. இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. நண்டு கால் எல்லாம் தண்ணிக்குள்ள மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பும் 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணுங்கள். ஒரு 15 மினிட்ஸ் வெந்தாலே போதும். நண்டில் இருக்கிற சாறு எல்லாம் இந்த தண்ணியில் இறங்கிடும். இந்த நண்டு வேகிறதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு தேவையான மசாலா எல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். நண்டு ரசத்துக்கு எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சிடுங்க. புளி நல்லா ஊறினதோ கரைசலாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் மல்லி, பொடியாக நறுக்கின 2 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இது எல்லாத்தையும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கங்க. இப்போது ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடுங்க. இது ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் இதை மாற்றிக்கங்க. இது கூட 15 பல்லு நாட்டு பூண்டு சேர்த்து நொரன்னு அரைச்சி எடுத்துக்கங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. ரசத்துக்கு நொரன்னு இருந்தால் தான் ரசம் நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போது நம்ம வேக வச்ச நண்டு நல்லா கொதி வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கங்க. நல்லெண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகுளுந்து சேர்த்துக்கங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கங்க. இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க. லைட்டாக வதக்கி விட்டுக்கங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. இது கூட பொடியாக நறுக்குன ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 2 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். ஒரு மூடி போட்டு இதை வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் பார்த்தாலே தெரியும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த ரச மசாலாவை இதில் சேர்த்துக்கங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காய பொடியும் சேர்த்துக்கங்க. பெருங்காயம் சேர்த்தாதாங்க ரசம் ரொம்ப வாசனையாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. ரொம்ப நேரம் நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி மசாலா எல்லாம் வறுத்து அரைச்சதுனால இதை லைட்டாக வதக்கினாலே போதும். இப்போது இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புளி கரைசலை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரசம் ரெடி பண்ணுங்க. அப்போ தான் ரசம் ரொம்ப வாசனையாக இருக்குங்க. இருமல், சளி, காய்ச்சல் இருக்கிறவங்க இந்த மாதிரி நண்டு ரசம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா காய்ச்சலாக இருந்தாலும் சரி, சளியாக இருந்தாலும் சரி, இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுங்க. அவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்த நண்டு ரசம்ங்க இது. மசாலா லைட்டாக கொதி வர ஆரம்பித்ததும் நம்ம வேக வச்சுருந்த நண்டு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கங்க. இது கூட நம்ம நண்டு வேக வச்ச தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. நண்டு எல்லாம் தண்ணிக்குள்ள மூழ்கிற அளவுக்கு லைட்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கங்க.
ஒரு முக்கியமான சமையல் குறிப்பு, நீங்கள் ரசம் எப்போ செஞ்சாலும் ரசம் கொதிக்க விட்டுறக்கூடாது. ரசத்தில் லைட்டாக நுர வர ஆரம்பித்ததும் கொத்தமல்லி தலையை தூவி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் ரசம் சும்மா கம கமன்னு வேறு லெவலில் இருக்குங்க. இவ்வளவு தாங்க, சுட சுட சுவையான நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை வீடியோ கீழே மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம ஆன்லைன் செஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆன்லைன் செஃப். தேங்க்யூ.